ஏயா நீ எல்லாம் ஒரு புருஷன் குடிச்சிட்டு வந்து இப்படி மல்லாக்க படுத்துட்டு அந்த அவளோட பேசாதன்னா மறுபடியும் இன்னும் அவளோட தானே நீ பேசிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையவே தொலைச்சிட்ட. ஏய் பொடி, அப்படி தாண்டி பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடி. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாக்குறியா, அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன் பாக்குறியா? ஏன் அள்ளிடி. டேய் நைட் என்னடா உங்க ரூம்ல அவ்வளோ சத்தம், நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அவளுக்கு என்ன கிறுக்கி, வேற வேலை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, உங்கள் பையன் இன்னும் அந்த அள்ளி கூட பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்டதுக்கு தான் ஒரே சண்டை. என்னடா அது? ஏமா வேற நான் ஏதோ ஒன்று எனக்கு வியாபாரத்துக்கு நான் பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருந்தா வியாபாரத்துக்கு பேசுறதுல எப்படி தப்பாகும்? அதானே, எப்போ பாரு உனக்கு அவனை சந்தேகப்படுறதே பொழப்பா போச்சு. அத்தை இல்லத்த, நான் சந்தேகப்படலத்த. கொஞ்சமாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கத்த, காது கொடுத்து கேளுங்க நான் என்ன சொல்றேங்கிறது. அண்ணி, எங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாது. இதே பக்கத்து வீட்டில் முத்தம்மா கிட்ட அவள் பிள்ளை சீருக்கு கடன் வாங்கியிருக்கா. அந்த கடனை இவர் தான் கட்டியிருக்காரு. வாரம் ஞாயிற்றுக்கிழமையானா அவள் முன்னாடி போனானா இவர் பின்னாடியே நான் வேலை இருக்குது கடை வீதிக்கு போயிட்டு வரேன்னு போய் அவளுக்கு நல்லா மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு. நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவள் கூட ஃபோனு என்ன பாரு ஃபோன் பேசியே இருக்கிறாரு. நல்லா தெரியுது, அவள் தான் பேசுகிறா. அவள் நம்பரையும் எடுத்து நான் பார்த்துட்டேன். அவள் தான் ஒரு டைம் நானே ஃபோன் எடுத்துட்டேன். கேட்டதுக்கு அப்படித்தால நான் வருவேன், வேணும்னா உன் புருஷனை அடக்கி வச்சுக்கோன்னு அவன் என்னை திட்டுறா. எனக்கு எப்படி இருக்கும்? ஏம்மா இதை எல்லாமே பொய்யா சொல்கிறாம்மா. இங்காரு, என் பையனை நான் அப்படியெல்லாம் வளர்க்கலை. என்ன, அவன் தங்கமான பையன், புரியுதா? ஏதோ பொண்ணு கிடைக்கலன்னு உன்னை கட்டிக்கிட்டோன்னு நீ நினச்சிட்டு நீ அவன் மேலே இப்படியெல்லாம் பழி போட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் லைனில் நின்னாங்க. போய் உன்னை கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. நீ தேவையில்லாமல் நீ என் பையனை நீ பழி சொல்லிட்டு திரியிறியா? போ பேசாமல். பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு? இவன் கெடுறதுக்கு மெயின் காரணம் இவன் குடும்பம்தான். இவன் குடும்பத்தில் கொஞ்சம் யாராவது மிரட்டுறாங்க அப்படின்னாலாவது குடும்பத்துக்கு பயந்து திருந்துவான். ஆனால் எல்லாம் என்னமோ இவன் தான் பெரிய இவனாட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. எல்லாம் சம்பாதிக்கிறங்கிற மிதப்பு. என்னையும் எங்கேயும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். எவ்வளோ தெரியுமா நான் கஷ்டப்படுறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.